நம்ம இன்னைக்கு நல்ல மொறுமொறுவான ரொம்ப டேஸ்டியான கலகலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை ஒரு சில பேர் மைதா பிஸ்கட்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் பண்டிகை காலங்களில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை முழுமையாக கரையிறது வரைக்கும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஸ்பூன் வச்சு கூட கலந்துக்கலாம். சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நெய் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறுபடிக்கும் இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் இது போல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சோடாப்பூ சேர்த்துக்கோங்க, அதாவது பேக்கிங் சோடா. இது கூடவே மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பிசையும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தெளித்து நீங்கள் இந்த அளவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அதே போல். ஒருவேளை மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாஃப்டாக நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இதை மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். மாவு நல்லா சாஃப்டாக பிசையணும். அதே மாதிரி மாவு ரொம்ப நேரம் ஊறினா தான் டேஸ்ட் நல்லா மொறுமொறுவாக இருக்கும். இப்போ 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், மாவு இன்னுமே நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை 3 பகுதிகளாக பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுக்க போகிறோம். நார்மலாக சப்பாத்தி போல் ரொம்ப தின்னாக திரட்டிடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ் விட்டு திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி அன்ஈவனாக தான் இருக்கும். இப்போ ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில், இந்த மாதிரி. கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு சின்ன சின்ன பீசஸாக செய்ய பாருங்கள். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போ இந்த ஓரங்களில் இருக்க மாவு தேவையில்லை. இதை மறுபடிக்கும் உருட்டிட்டு திரட்டிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் பொரிக்கணும். இந்த ஓரங்களில் இருக்க எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்துட்டே வாங்க. கடைசியாக உருட்டிட்டு நீங்கள் திரட்டி கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பிஸ்கட்ஸை உள்ளே சேர்த்துருங்க. நம்ம இந்த மாவை உள்ளே சேர்த்ததும் இது போல் பபிள்ஸ் வரணும். அப்போ எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பீசஸையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இடையில ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நம்ம வேக வச்சுக்கணும். இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா பக்கமும் ஒரே கலரில் வெந்து வரும். நல்லா மொறுமொறுவாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் ரொம்ப கருகிரும், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வேகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், பிஸ்கட்ஸ் நல்ல கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வைங்க. எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். நீங்கள் வெளியில் எடுத்ததும் சூடோடு சாப்பிட்டு பார்க்கும்போது மிருதுவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்ல மொறுமொறுவாயிரும்.
இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம இது போல் கட் பண்ணிவிட்டு பிஸ்கட் செஞ்சிடலாம். ஒவ்வொரு பேட்சாக செஞ்சுக்கோங்க. ஒரே டைமில் எல்லா பிஸ்கட்ஸையும் எண்ணெய்க்குள்ளே சேர்த்துடக்கூடாது. இப்போ இன்னொரு பேட்ச் பிஸ்கட்ஸும் தயாராகிருச்சு. இந்த மைதா பிஸ்கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். ஒரு 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இது முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ இது பதத்து போகாமல் இருக்கும். இப்போ இதை நான் உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஒரு கை வச்சு நீங்கள் ஈஸியாக இது போல் உடைக்க முடியும். அவ்வளோ மொறுமொறுவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலகலா ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.